ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 51. ஸ்ரீசாரண ஊச்சுஹு ஹரே தவாங்கிரி பங்கஜம் பவ அபவர்க்கம் ஆஸ்ரிதா யத் ஏஷ சாது ஹ்ருச்சயஸ் த்வயாசுர சமாபித. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சாரணா ஊச்சு, சாரணலோக வாசிகள் கூறினார்கள், ஹரே பகவானே, தவ தங்களுடைய அங்கிரி பங்கஜம் தாமரை பாதங்கள், பவ அபவர்க்கம் பௌதீக வாழ்வின் களங்கத்திலிருந்து விடுபடுவதற்குரிய ஒரே புகலிடமாகும். ஆஸ்ரிதா அடைக்கலம் புகுந்தோம். யத் ஏனெனில், ஏஷ இந்த, சாது ஹ்ருச்சய நேர்மையானவர்களின் இதயங்களில் முள்ளாக இருந்த, த்வயா பிரபுவான தங்களால், அசுர இந்த அசுரன், சமாபித அழிக்கப்பட்டான். டிரான்ஸ்லேஷன். சாரணலோக வாசிகள் கூறினார்கள், பகவானே, நேர்மையானவர்களின் இதயங்களில் எப்போதும் முள்ளாக உறுத்தி கொண்டிருந்த அசுரனான இந்த இரண்யகசிபுவை தாங்கள் அழித்து விட்டதால் நாங்கள் எப்போது விடுதலை பெற்றோம். பௌதீக களங்கத்திலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாவை விடுவிக்கக்கூடிய தங்களுடைய திருவடி தாமரைகளில் நாங்கள் நித்தியமாக தஞ்சமடைகிறோம். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பரமபுருஷ பகவான் அவரது உன்னதமான நரஹரி ரூபத்தில் நேர்மையுள்ள பக்தர்களின் மனங்களில் தொல்லைகளை ஏற்படுத்தும் அசுரர்களை கொல்ல எப்போதும் தயாராக இருக்கிறார். கிருஷ்ண பக்தி இயக்கத்தை பரப்பும் பணியில் பக்தர்கள் உலகம் முழுவதிலும் பல அபாயங்களையும் தடைகளையும் சந்திக்க வேண்டி உள்ளது. ஆனால் பகவானிடம் சிறந்த பக்தி கொண்டு பிரச்சாரம் செய்யும் விசுவாசமுள்ள சேவகன் ஒருவன், பகவான் நரசிம்மதேவர் எப்போதும் தனக்கு காவலாக இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும். பதம் 52. ஸ்ரீ யக்ஷா ஊச்சுஹு வயம் அனுச்சர முக்கிய கர்மபிஸ்தே மனோக்ஞைஸ் தத த இஹதிதி சுதேன பராபிதா வாஹகத்வம் சாதுஜன பரிதாபம் தத்கிருதம் ஜானதா தே நரஹர உபநீத பஞ்சதாம் பஞ்சவிம்ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ யக்ஷ ஊச்சு யக்ஷலோக வாசிகள் துதித்தனர். வயம் நாங்கள், அனுச்சர முக்கியா தங்களுடைய சேவகர்களுள் முக்கியமானவர்களாக, கர்மபி சேவைகளால், தே தங்களுக்கு, மனோக்ஞை மகிழ்ச்சியை தரக்கூடிய, தே அவர்கள், இக இந்த சமயத்தில், திதிசுதேன திதியின் மகனான இரண்யகசிபுவால், பராபித வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டோம், வாகத்வம் பல்லக்கு தூக்குபவர்களாக, ச அவன், து ஆனால், ஜனபரிதாபம் எல்லோருடைய துன்ப சூழ்நிலையை, தத்கிருதம் அவனால் செய்யப்பட்ட, ஜானதா அறிந்து, தே தங்களால், நரஹர நரசிம்ம வடிவிலுள்ள பகவானே, உபநீத வைக்கப்பட்டான், பஞ்சதாம் மரணத்தில், பஞ்சவிம்ச 25வது தத்துவமே. 24 பிற பௌதீக மூலப்பொருள்களை ஆள்பவர். டிரான்ஸ்லேஷன். யக்ஷலோக வாசிகள் துதித்தனர், 24 பௌதீக மூலப்பொருட்களை அடக்கியாலும் பகவானே, நாங்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியடைக்கும் சேவைகளை செய்வதால் தங்களுடைய சேவகர்களுள் சிறந்தவர்களாக கருதப்படுகிறோம். இருந்தாலும் தித்தியின் மகனான இரண்யகசிபுவின் கட்டளையினால் நாங்கள் பல்லக்கு தூக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தோம். பகவானே, இந்த அசுரன் எப்படி எல்லோரையும் துன்புறுத்தினான் என்பதை தாங்கள் அறிவீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் இவனை கொன்று விட்டதால் இவனுடைய உடல் பஞ்சபூதங்களுடன் கலந்து கொண்டிருக்கிறது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பகவான் 10 புலன்களையும் பஞ்சபூதங்களையும் 5 புலன் பொருட்களையும் மனதையும் புத்தியையும் பொய் அகங்காரத்தையும் ஆத்மாவையும் ஆள்பவர். எனவேதான் அவர் 25வது தத்துவம் பஞ்சவிம்ச என்று அழைக்கப்படுகிறார்.
யக்ஷலோக வாசிகள் அனைத்து தேவர்களிலும் மிகச் சிறந்தவர்களாக கருதப்படுகின்றனர். ஆனால் இரண்யகசிபு அவர்களை பல்லக்கு தூக்கும் பணியில் ஈடுபடுத்தினான். முழு பிரபஞ்சமும் இரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது இரண்யகசிபுவின் உடலானது பஞ்சபூதங்களுடன் கலந்து கொண்டிருந்ததால் அனைவரும் தொல்லையிலிருந்து விடுபட்டனர். இரண்யகசிபு மரணம் அடைந்ததும் யக்ஷர்கள் மீண்டும் அவர்களது சுயமான பகவத் சேவையில் அமர்த்தப்பட்டார்கள். இவ்வாறாக தாங்கள் பகவானுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பதை உணர்ந்த அவர்கள் பகவானை துதித்தார்கள். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் 51, 52 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.